வணக்கம். கீதா பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற திருப்புகழ் ஆறுமுகம் ஆறுமுகம். இது பழனிக்கான திருப்புகழ். இப்போ பாடல் பக்கம் போகலாம். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகம் அணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈச என மானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ நீறுபடு மாலைபொரு மேனியவ வேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடு எனது தீவினையெலா மடிய நீடுதனி வேல்விடு மடங்கள் வேளா சீறிவரு மாறவுணன் ஆவியுணும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்ட கூடஞ்சேரும் அழகார் பழனிவாழ் குமரனே பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே. இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் பார்க்கலாம். ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறுமுறை சொல்லி திருநீற்றை உடலிலே பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாதமலர்களை சூடும் அடியவர்களின் திருவடியே துணையென்று கடைப்பிடித்தும் தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே குகனே சரவணனே என்னுடைய ஈசனே என் பெருமை உனது பெருமை என்று கூறியும் ஏழையடியார்களின் மனத்துயர் ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்கும் உன்னை யார்தாம் புகழ்வார்கள்? வேதம்தான் பின்பு உன்னை என்ன சொல்லாதோ? திருநீறு துளங்கும் பொன்னார் மேனியுடையாய் வேலனே அழகிய நீலமயில் வாகனனே உமையால் பெற்ற முருகவேலே அசுரர்கள் அனைவருடனும் என்னுடைய தீவினையாவும் மடிந்தொழிய நீண்ட ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய வடவாக்கினி போன்ற உக்கிரமான வேலனே கோபித்து வந்த பெரும் அசுரன் கஜமுகாசுரன் உயிரை உண்ட ஆனைமுகத் தேவரின் தம்பியே மலைச்சிகரம் வான்முகட்டைத் தொடும் அழகு நிறைந்த பழனி வாழும் குமரனே பிரம்மதேவருக்கு வரம் தந்தவனே முருகனே தம்பிரானே